Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை சீனிவாசபுரம் முகத்வார பகுதியில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகள் மற்றும் குப்பைகளால் மீன்பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மீனவர்களுடன் செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு முக்கியமான பகுதி சீனிவாசபுரம் அடையாறு முகத்துவாரத்துக்கு அருகில் இந்த மீனவர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்டோர் இந்த பைபர் படகு மூலமாக கடற்கரைக்கு சென்று இங்கே இருக்கக்கூடிய முகத்துவாரத்திலும் சரி அருகில் இருக்க கடற்கரையிலும் மீன் பிடித்து வருவார்கள். ஒரு மாத காலமாகவே இவர்களுக்கு பெரிய சவாலாக இருப்பது இந்த ஆகாய தாமரைகள் மண்டிய குப்பைகள். அடையாறு ஆற்றிலிருந்து அடித்து வரக்கூடிய குப்பைகள் இங்கு தேங்கியிருப்பதால் இவர்களால் மீன் பிடிக்க செல்வது மிகவும் சிரமமாக உள்ளதாகவே தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாகவே சென்ற மாதம் புரட்டாசி மாதம் என்பதால் அதிகளவு அசைவம் சாப்பிடாதவர்கள் இருந்தாலும் இவர்கள் அப்பொழுது மீன் பிடிக்க சென்று மீன் பிடித்து வந்தாலும் விற்பனை குறைவாக தான் இருந்தது. தற்பொழுது அந்த புரட்டாசி மாதம் முடிந்து அந்த மீன்பிடி அசைவ விரும்பிகள் அதிகமாக சாப்பிடும். ஆனால் இவர்களால் அந்த மீன் பிடிக்க செல்ல முடியவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறார்கள். பொதுவாக இவர்கள் சந்திக்கும் சவால்கள் என்னென்னு அவங்ககிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இப்போது இங்கே இருந்து நீங்கள் இந்த பகுதியில் மீன் பிடிக்க எங்கெங்கே போகிறீங்க, உங்களுக்கு என்ன சவாலாக இருக்குதுங்க சார்? இங்கேருந்து நாங்கள் அடையாறு பிரிட்ஜ் வரைக்கும் போவோம் சார். அடையாறு பிரிட்ஜ் வரைக்கும் ஒரே குப்பை அதிகமாகுது. இந்த செடி குப்பை அதிகமாகி போச்சு. உள்ள மேற்கு தள்ளி விட்றாங்க, அதிகமாகி போச்சு. ரெண்டாவது இந்த பக்கம் வலை விட முடியல. எங்களுக்கு வலையை விட்டோம்னா ரொம்ப நாஸ்தியாகுது. வலையை தூக்க முடியல, போட்டு எடுக்கல, வலை ஃபுல்லாக குப்பையாகி போகுது. அப்போ நாங்கள் தொழில் பண்ண முடியல. இவ்வளோதான். நீங்கள் இந்த கடலுக்குள்ளே எவ்வளோ தூரம் போவீங்க? கடல்லேருந்து இங்கேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட போவோம். ஆமாம். இப்போ உங்களுக்கு போகிறதுக்கு என்ன சிரமமாக இருந்ததுயா? இங்கேருந்து எங்களுக்கு போகும்போது சிரமம் இல்லை, கடலில் போகும்போது சிரமம் இருக்காது. ஏன்னா இந்த குப்பையினால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கலாம். கடலில் போகும்போது சிரமம் இருக்காது. இந்த கரையை இங்கேருந்து மறுபடியோம்னா கடலாடி தாண்டி போகும்போதும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இங்கே வலை விட முடியல, மழை விட்டால் அப்புறம் குப்பை வந்து போகுது. அதை இந்த கடலடி கண்ணாண்ட போனோம்னா குப்பையாக இருக்குது. 1 கிலோமீட்டர் தூரம் குப்பை இருக்குது கடலில். அதுக்கு அண்ணாண்ட போனால் குப்பை இருக்காது. அந்த 1 கிலோமீட்டருக்கு ரொம்ப சிரமமாகுது. இதில் எவ்வளோ மீனவர்கள் போகிறீங்க, எவ்வளோ குடும்பங்கள்? ஒரு மீனவர் ஒரு 150 குடும்பம் போகிறோம். 150 குடும்பம் ஒரு 200 பேர் போவோம், 300 பேர் போவோம். எப்படி இருந்தது மீன் பிடிப்பு இந்த ஒரு மாதமா? இந்த ஒரு மாதமாக மீன் பிடிப்பே கிடையாது, கம்மி. நான் ஒரு மாதத்தில் மொத்தம் 2 நாள் தான் தொழிலுக்கு போனேன். ஒரு நாள் 400 ரூபா கிடச்சிது, ஒரு நாள் 500 300 ரூபா கிடச்சிது. என்ன பண்ண முடியும்? குப்பை அதிகமாகி போச்சு, அதனால் தொழில் பண்ண முடியல. இப்போ எப்போ இருந்து அள்ளிட்டு இருக்காங்க குப்பையை? இப்போ 2-3 நாள் தான் வள்ளினுக்கிறாங்க. இது இந்த பழைய குப்பைலாம் போன வாரத்தில் வள்ளினாங்க. இப்போ புது குப்பைகளும் இப்போ அள்ளினுக்கிறாங்க. அவர்கள் குறிப்பாக இந்த ஆகாய தாமரை தான் அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. ஒரு சில மாநகராட்சி நிர்வாகத்தால், அதாவது நீர்வளத்துறையால் ஆற்றில் இருக்கக்கூடிய குப்பைகள் அகற்றப்படும் பொழுது அவர்கள் தனியாக எடுத்துப்படணும். அது இல்லாமல் ஆற்றில் தண்ணி வருவதை தொடர்ந்து அந்த நீரோட்டத்தை ஒட்டியே அந்த ஆகாய தாமரைகளை அடித்து வருவதால் இந்த முகத்துவார கரையோரத்து பகுதியில் கரை ஒதுங்குவதால் இவர்களுக்கு அந்த படகை செலுத்த முடியாத ஒரு நிலை உள்ளது. இது அகற்றும் பணியில் அவர்கள் மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறார்கள். மிக விரைவாக அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் ஜானுடன் அன்பழகன்.